விலைவாசி உயருது, விலைவாசி உயருதுன்னு ரொம்ப பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கே போனாலும் இதான் கம்ப்ளைண்ட், விலைவாசி உயர்தான். ஆனால் அது ஏன் உயருது அப்படின்னு, விலைவாசி ஏன் உயருதுன்னு யாரும் யோசிக்கிறதில்ல. கொஞ்சம் சுயநலமாக யோசிக்கணும். ஏன்னா நம்ம யோசிக்கிற விஷயங்கள்லாம் மற்றவங்க சொல்லி தான் நம்ம யோசிக்கிறோம். அதாவது வீட்டில் இருக்க அம்மா அப்பா சொல்லி தான் யோசிக்கிறோம், ஸ்கூலுக்கு போன டீச்சருங்க சொல்லி யோசிக்கிறோம், ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், வேலைக்கு போனால் நமக்கு மேலே இருக்கிற சூப்பர்வைசரு முதலாளி அவனுங்க சொல்லி தான் யோசிக்கிறோம், நாட்டு தலைவன் சொல்லி யோசிக்கிறோம், சொந்தமாக யோசிக்கலை. அதனால தான் சொல்கிறேன், சுயநலமாக சிந்திக்க ஆரம்பிச்சிங்கன்னா விலைவாசி ஏன் உயருது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஏன் அவ்வளோ பிரச்சனை, ஏன் விலைவாசி உயருது? எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடக்குது. என்ன தப்பாக இருக்கும் அது? எங்கேயோ ஒரு இடத்துல பெரிய ஸ்கேலில் அதாவது பெரிய தப்பு நடக்குது. இப்போ எங்கே பார்த்தாலும் போரை பற்றி தான் பேசிக்கிறாங்க. WWE இல்லை, WW3, வேர்ல்ட் வார் 3, உலக 1ஆம் நம்பர் போர், உலக 2ஆம் நம்பர் போர், இப்போ உலக 3ஆம் நம்பர் போர் வந்துருச்சாமே. என்ன வந்துருச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. எத்தான் நான் சொன்னேன், எங்கே கேட்டீங்க, யாரும் கண்டுக்கல. இப்போ விலைவாசி உயருது, அந்த கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ தான் யூஎஸில் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. எலெக்ஷன் முடிஞ்சு டொனால்ட் ட்ரம்ப் போய் ஆஃபீஸில் உட்காரதுக்கு ஒரு வாரம் இருக்கு. ஆஃபீஸில் போய் உட்காந்தா தான் அவரோட வேலையை ஆரம்பம். ஸோ ஒரு வாரம் இருக்க நம்ம ஜோ பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணியிருக்கு, 6 மிசைல்ஸ் ஏவுகணை யுக்ரைன் யுஎஸ் மிசைல்ஸ், அதாவது அமெரிக்காவுக்கு சொந்தமான ஏவுகணையை ரஷ்யாவுக்கு அனுப்பியிருக்காங்க. 6 ஏவுகணை, அதில் 5 பாதி வழியிலே தெறிக்க விட்டாங்க ரஷ்யாக்காரங்க. புத்தின் கடுப்பாயிட்டான். ஒன்று தான் வந்து ஹிட் பண்ணியிருக்கு, ஒன்று தான் வந்து தாக்குதல் நடத்தியிருக்கு, 5 தெறிக்க விட்டாங்க. புத்தின் கடுப்பாயிட்டான். ஸோ ஆரம்பிச்சிட்டாங்க, குழப்படி ஆயிடுச்சு. அதாவது யூஎஸ்க்கு சொந்தமான மிசைல்ஸ் வந்து ரஷ்யாவுக்கு அடிச்சிருக்கு. பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சா? ஓகே, யுக்ரைனோட பிரைம் மினிஸ்டர் ஜெலன்ஸ்கி வந்து ஜோ பைடன் கூட சேர்ந்து ஏவுகணையை பட்டுவாடா செய்திருக்கிறார். அதாவது வாங்கியிருக்கார். பொம்மை வாங்குற மாதிரி ஏவுகணையை வாங்கியிருக்காங்க. மனுஷன் உயிரெலாம் அவ்வளோ மதிப்பில்லாமல் போச்சு. வாங்கி அனுப்பியிருக்காங்க 6 ஏவுகணை அமெரிக்காவுக்கு. அமெரிக்காவுக்கு இல்லை, யுக்ரைனுக்கு 6 ஏவுகணை யுக்ரைன்லேருந்து ரஷ்யாவுக்கு போயிருக்கு. ரஷ்யாவை தாக்க போயிருக்கு. யுக்ரைன்லேருந்து ரஷ்யாவை தாக்க போயிருக்கு. அதாவது அமெரிக்காவுக்கு சொந்தமான ஏவுகணை. பார்த்தீங்களா, என்னென்னமோ நடக்குது உலகத்தில். நீங்கள் என்னமோ தெரியாத மாதிரி சந்தோஷமாக வாழ்க்கையை கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. எங்கேயோ யுக்ரைன் நடந்தால் ஜோ பைடனும் ஜெலன்ஸ்கியும் செஞ்சால் நமக்கு என்ன, நம்மளே பாதிக்க போதா? இல்லைன்றீங்களா? பாதிக்கும். 3வது உலகப்போர் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகே, சும்மா இப்போ ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 10,000 வெள்ளி செலவு பண்ணி முதல் போட்டு ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறீங்க.
ஓகே, 10,000 வெள்ளி முதல் போட்டு ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறீங்க. அதில் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு 5,000 வெள்ளி வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 5,000 வெள்ளியை வருமானம் வருது. ஸோ 10,000 வெள்ளி நீங்கள் சும்மா போடலை, 5,000 வெள்ளி வருமானம் வருது. அந்த மாதிரி தான் உலகத்தில் போர் நடந்தாலும் சரி, ஏதோ ஒரு கும்பல் அதுக்கு பின்னாடி நின்று முதல் போட்டு முதல் எடுக்கிறாங்க. மனுஷன் உயிர் வியாபாரம் ஆயிடுச்சு. முதல் போட்டு முதல் எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தெரியாத மாதிரி இருக்கிறதா, நம்ம பாதிக்காத நினைக்கிறீங்களா? எல்லாம் நம்ம காலுக்கு அடியில் தான் விழுவோம். விலைவாசி ஏறிச்சு, அது சரியில்லை இது சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? எல்லாம் நம்ம காலில் தான் விழுவோம். ஸோ விழிப்புடன் இருக்கிறது நல்லது. விழிப்புடன் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு அப்படி ஜாலியாக வாழ்ந்து பழகி போச்சு. ஜாலி வாழ்க்கையில் எல்லாமே ஜாலியாக வாழ்ந்து பழகிடுச்சு. அதனால் என்ன நடந்தாலும் கண்டுக்கிறது இல்லை. பிரச்சனை வந்த பிறகு தான் நம்ம பதற ஆரம்பிக்கிறோம், யோசிக்க ஆரம்பிக்கிறோம். 3 வருஷத்துக்கு முன்னே உலகத்தையே காப்பாற்றுறேன்னு வேக்சினை போட்டாங்க, பூஸ்டரை போட்டாங்க, லாக்டவுனை போட்டாங்க, மேஸ்கை போட சொன்னாங்க. இப்போ வேக்சினை போட்ட ஆளுக்கும் பூஸ்டரை போட்ட ஆளுக்கும் மேஸ்க்கு போட்ட ஆளுக்கும் வெடிகுண்டு போட்டு கொள்கிறாங்க. என்ன விளையாட்டுக்கு சரியாக இருக்குது நினைக்கிறீங்களா? ஏன்னா நம்மளாம் சொந்தமாக சிந்திக்க மறந்துட்டோம். எப்படோ ஒருத்தன் நம்மளை சிந்திக்க வைக்கணும். ஓகே, நமக்கு சொந்த திட்டம்ன்றது கிடையாது. எவனாவது ஒருத்தன் ஆரம்பிப்பான், அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். விழிப்பாக இருக்க வேண்டியதாக இருக்குது. விழிப்பாக இருங்க. போர் நடக்குதுன்னா இப்போ புத்தின் கூட நார்த் கொரியா கை கொடுத்து இறங்கிட்டாங்க 3வது உலகப் போருக்கு. நார்த் கொரியா எந்தெந்த நாடு இந்த 3வது உலகப் போரில் சம்மந்தப்பட்டிருக்கோன்னு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேண்ணே. யுக்ரைன், ரஷ்யா, US, ஜெர்மனி, பாகிஸ்தான், இந்தியா, அரப் சவுதி, சைனா, கொரியா, வியட்நாம், அமெரிக்கா, இவங்கெல்லாம் 3வது உலகப் போரில் நேத்தோ சேர்த்துக்குவோம். நம்ம செக்கிறமோ இல்லையா ஒன்று சேர்ந்துக்குவாங்க. சரி தான் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ நிறைய தியானம் பண்ணுங்கள், நிறைய பிரார்த்தனை பண்ணுங்கள். எல்லாருக்கும் அன்பு ஒரு ஆள் பிரார்த்தனை பண்ணால் எவ்வளோ விஷயம் நடக்குது. ஒரு 10 பேர் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணால் இவ்வளோ கரைகள் நடக்குது. இது அனுபவபூர்வமான உண்மை. இதே ஒரு 10 லட்சம் பேர் பிரார்த்தனை பண்ணால், 10 கோடி பேர் பிரார்த்தனை பண்ணால், 10 கோடி பேர் தியானம் பண்ணால் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடத்தலாம் பூமியில். ஸோ எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. அப்படி ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸ்வீடனில் பேனர் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதாவது இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் சேல்ஸ் போட்டாங்கன்னா டெம்ப்ளேட் போடுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி ஸ்வீடனில் பேனர் போட்டிருக்காங்க. 3வது உலகப் போர் மூண்டு விட்டது. 3வது உலகப் போர் ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் சாப்பாடு, தண்ணி, மருந்து, தேவையான பொருட்கள் ரெடி பண்ணி வச்சுங்க. எனி டைம் என்ன வேணாலும் நடக்கலாம். தெரியாத மாதிரி இருக்க போகிறீங்களா? சைனா லேப்பில் ஆரம்பித்ததுக்கு இங்கே லாக்டவுன் போட்டானுங்க. ஓகே, இங்கே எல்லாருக்கும் வேக்சினை குத்துனானுங்க. உலகத்தில் எல்லாத்துக்கும் பூஸ்டரை போட்டானுங்க. அதுக்கும் மெஸ்க் போட்டானுங்க. எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு நம்மளும் போய் வராமல் இருக்கா? மனுஷன் உயிர் போகாமையாக இருக்குது, போயிட்டு தான் இருக்குது. இப்போ பொம்மை போட்டு அடிக்கிறானுங்க. தேவைன்னா மெக்சினை குத்தி காப்பாற்றுவீங்க, பூஸ்டரை போட்டு காப்பாற்றுவீங்க, மேஸ்கை போட்டு காப்பாற்றுவீங்க, லாக்டவுனை போட்டு காப்பாற்றுவீங்க. தேவைன்னா பொம்மை போட்டு கொள்வீங்களா?
இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது, என்ன அது சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது, என்ன பழக்கம் அது? ஸோ நம்ம தான் யோசிக்கணும், நிறைய விஷயம் யோசிக்க முடியுது. நிறைய பிரார்த்தனை பண்ணுங்கள், மனசு நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. பயப்படுறதுக்காக சொல்லலை, இந்த பிரச்சனைலாம் நம்ம தான் தீர்க்கணும். நாட்டு தலைவனோ, அரசியல்வாதிகளோ, டாக்டரோ, எவனோ இன்னும் தீர்க்க போகிறதில்ல, நம்ம தான் தீர்க்கணும். சொந்தமாக யோசிக்கணும். அதுதான் சுயநலமாக யோசிக்கணும்னு சொன்னேன். சுயநலன்றது தப்பு கிடையாது. சுயநலமாக யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் அக்கம் பக்கத்துக்காரங்க நல்லா இருப்பாங்க, நாடு நல்லா இருக்கும், உலகம் நல்லா இருக்கும், எல்லாருமே நல்லா இருப்பாங்க. சுயநலமாக யோசிங்க. சுயநலமாக உங்களுக்கு சின்ன சந்தோஷம், உங்களுக்கு உங்கள் சுதந்திரம். ஓகே, இதை பற்றி நீ பேசி நான் சில பேர் சொல்லுவாங்க, இதை பற்றி ஐயோ யுக்ரைன் ரஷ்யா நடக்குது, இதை பற்றி பேசி நான் சேர்ப்பேன். யுக்ரைன் ரஷ்யாவில் நடக்குது பேசாமல் இருந்தால் நடக்காமல் போயிருமா? வரும், எல்லாம் அங்கே வரும், ஆனால் வரும், கண்டிப்பாக வரும். தடுக்கிறது நம்ம கையில் இருக்குது. ஓகே, ஸோ எல்லாமே ஃப்ராடு வேலை. அப்படி சுற்றி தலைவனுங்க, அரசியல்வாதிங்க, ஸ்கூலுக்கு போனாலும் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, அந்த அங்கேயே ஃப்ராடு தான் நடக்குது, அரசியல் ஃப்ராடு சுற்றி நம்ம குடும்பம், நம்ம உறவு ஃப்ராடு நடக்குது. காதலில் ஃப்ராடு, குடும்ப வாழ்க்கையில் ஃப்ராடு நடக்குது. நேர்மைன்றது ரொம்ப டிமாண்டாக போயிடுச்சு. நேர்மை, உண்மையான அன்பு, பாசம் ரொம்ப டிமாண்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம தான் விழிப்புணர்வு இருக்கணும். உலகத்தில் அமைதி வேணும், நிம்மதி வேணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும், எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும், உலகம் செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய பிரார்த்தனை பண்ணுங்கள், நிறைய தியானம் பண்ணுங்கள், அன்பை பரவ செய்யுங்க. அப்போ தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு வரும். ஓரை நிறுத்த முடியாதா உன்னால்? இல்லை, நான் கேட்குறேன். லாக்டவுனை போடுறானுங்க, வைரஸ் வந்துருச்சுன்றானுங்க, மேஸ்கை போட சொல்கிறானுங்க, உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணுறானுங்க. என் போரை நிறுத்த முடியாதா? நிறுத்த முடியாதுன்னு இல்லை, நிறுத்த அவனுங்களுக்கு இஷ்டம் இல்லை. அதாவது எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்கிறாங்க ஒரு கும்பல். ஏன்னா இதில் அவனுக்கு வருமானம் வருது, முதல் போட்டு முதல் எடுக்கிறாங்க. மனுஷன் உயிர் ஒரு வியாபாரமாயிடுச்சு, முதல் போட்டு முதல் எடுக்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு கும்பல் இந்த போரில் ஆதாயம் பார்க்குது. ஆதாயம் நம்ம தெரியாத மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாம் ஏதோ ஒரு மந்திரிச்சு விட்ட மாதிரி தெரியணும். விழிப்புக்கு வாங்க, விழிப்புக்கு வாங்க. ஸோ இப்போ தான் குத்து சண்டை நடந்து முடிஞ்சிருக்கு, பார்த்தீங்கன்னா இல்லையா? குத்து சண்டை, ஜேக் பால் மைக் டைசன் வர்சஸ் ஜேக் பால் வர்சஸ் மைக் டைசன். நல்லா பார்த்தீங்கன்னா அந்த சண்டையில் அந்த சண்டை நானும் பார்த்தேன். அந்த குத்து சண்டையை நிஜமாக சண்டை போட்ட மைக் டைசனுக்கும் இதில் சண்டை போட்ட மைக் டைசனுக்கும் வித்தியாசம் இருக்குது. 27 வயசு ஜேக் பால் 56 வயசு மைக் டைசன் மோதுறானா, 56 வயசு ஆள் மாதிரி சண்டை போடுறான் 27 வயசு ஜேக் பால். எல்லாம் இது ஒரு நாடகம் மாதிரி இருக்குது. அவனுக்கு 40 லட்சம், இவனுக்கு 20 லட்சம், எல்லாமே ஒரு நாடகம். நல்லா ஏமாற்றிட்டானுங்க. நல்லா பாருங்கள். அது குத்து சண்டை 2-3 தடவை ஒத்து குறுகுறுன்னு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நாடகம். ஸோ ரொம்ப பெரிய திட்டங்கள்லாம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க உலகத்தை அழிக்கிறதுக்கு. 3வது உலகப்போர் சொல்லிக்கிறானுங்க. இது பயப்படுறதுக்காக நான் சொல்லலை. தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க, அன்பை நிறைய பிரார்த்தனை பண்ணுங்கள், நல்லா ஆரோக்கியமாக சாப்பிடுங்க, மனசு ஆரோக்கியமாக வச்சுங்க, தன்னம்பிக்கையோடு தைரியமாக இருக்கணும். அப்போ தான் அதெல்லாம் சமாளிக்க முடியும், சிறப்பாக அந்த பூமியை கொண்டாட முடியும். ஸோ இது ஒரு தகவல், விழிச்சிக்கிங்க. ஓகே, சும்மா ட்ராமா பண்ணுறதுக்கு இல்லை, இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்பலை. விழிச்சிக்கிங்க, ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லையோ, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சந்தோஷம், லைக்கை போட்டிங்கன்னா சந்தோஷம். போடுங்க, லைக்கை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம். ஷேர் பண்ணுங்கள், எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணுங்கள். உலகத்தில் தான் நடக்குது, ஷேர் பண்ணுங்கள். ஓகே.
டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறான் போரை நிறுத்துறேன்றான். அவன் ஆஃபீஸில் உட்காரதுக்குள்ளே ஜோ பைடன் இந்த விஷயத்தை ஏற்கனவே பிளான் பண்ணிட்டானுங்க. 6 மிசைல்ஸ் அனுப்பியிருக்கானுங்க, விற்றுருக்கானுங்க. நல்ல ஆதாயம் ஜோ பைடனுக்கு, நல்ல காசு. மனுஷன் உயிர் போகுது, இங்கே காசு. இவங்களாம் அவங்களையெல்லாம் காப்பாற்ற போகிறானுங்க, இவங்களாம் அவங்களையெல்லாம் வாழ வைக்க போகிறானுங்க. ஏன் இன்னும் இந்த அரசியல்வாதிங்க தலைவர்கள்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் தான் அவங்களை காப்பாற்றணும். கித்தா ஜகா கித்தா, நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும், நம்ம தான் நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும், நம்ம தான் நம்ம நாடை பார்த்துக்கணும், நம்ம தான் நம்ம மக்களை காப்பாற்றிக்கணும். ஸோ ஜாதி மதம் வேதம் கொடி இது அது இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு மனுஷத்தன்மையோடு இறங்க, பூமியை காப்பாற்றிடலாம். சொல்லியாச்சு, சொல்கிறது சொல்லிட்டேன். அடுத்து உங்கள் இஷ்டம். விழிப்பாக இருங்க, தெளிவாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, ஆனந்தமாக இருங்க, சிறப்பாக இருங்க. மறுபடி சந்திப்போமா? அடுத்த வீடு சந்திப்போம். ஓகே, இது எல்லாத்துட்டையும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க. சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, ஆனந்தமாக இருங்க, சிறப்பு.